கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஒரு சில வசனங்கள். அன்றைய ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களில் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலையின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வானத்தின் நட்சத்திரங்களின் 3 பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்துக் கொள்ளும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அல்லேலூயா. வெளிப்படுத்தினத்தின் விசேஷத்தில் யோவான் அவர் கண்ட தரிசனத்தை இதிலே எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அப்ப கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். அது கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு தரிசனம் அப்படிதான் காணப்படும். அல்லேலூயா. பெரிய அடையாளம் வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்படுகிறது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். சூரியனை அணிந்திருந்தாள். ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதம் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அப்ப ஸ்திரீ என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சபையை குறிக்கிறது. அல்லேலூயா. ஸ்திரீ சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்பதற்கு சபை என்று அர்த்தம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். சூரியனா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய சபை என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து வேதம் நீதியின் சூரியன் என்று அழைக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுக்கு அவர் சூரியனைப் போல பிரகாசிக்கிறவராக காணப்பட்டார். தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்துவுடைய சபை என்பது. கீழே சந்திரன் என்று சொல்லுகிற பொழுது சந்திரன் உறுதியான உபதேசம். அல்லேலூயா. அஸ்திபாரம். கீழே அஸ்திபாரம் போல சந்திரன் இருக்கு. அல்லேலூயா. உபதேசம். உபதேசத்துடைய ஆண்டவருடைய வார்த்தை உறுதியான வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் வார்த்தையும் மாறாது. அல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போகாது. சந்திரன் என்பது உறுதியான ஒரு அஸ்திபாரம் உள்ள உபதேசத்தை குறிக்கிறது. அவர் சிரசின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடமும் இருந்தன. அல்லேலூயா. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். அந்த கிரீடத்துல 12 நட்சத்திரம் இருக்கிறது. அந்த 12 நட்சத்திரங்களும் 12 அப்போஸ்தலர்கள். ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்கள் அந்த கிரீடங்கள். இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைத்தார் அப்போஸ்தலர்களாக. அவர்கள் தம்மோடு இருக்கவும் அவர்கள் உபதேசிக்கவும்
ஊழியம் செய்ய வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட இருக்கிற அனுபவம் ஊழியர்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஊழியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவோடு கூட இருக்கணும். தனித்து செயல்படக்கூடாது. இயேசுவோடு இருக்கிறவராக நாம இருக்கிறோங்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இத ஸ்திரீ அவள் கற்பதியாகி பிரசவவேதனையடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்ப சபைக்குள்ள பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் அங்கே சபைக்குள்ள இருக்கிறார்கள். அவரெல்லாம் பிரசவ வேதனை அவரெல்லாம் உருவாக்கும் அளவும் என்னன்னா அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்ப அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதியில் இருப்பு கூட ஆளுகை செய்ய ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அல்லேலூயா. அவள் வருத்தப்பட்டு அழகி என்ன பிள்ளையை பெற்றாள்? ஆண் பிள்ளையை பெற்றாள். அல்லேலூயா. அப்போ ஸ்திரீயானவள் பிரசவ வேதனைப்பட்டு அவள் ஆண் பிள்ளையை பெறுகிறாள். அப்போ பிரசவனா சபைக்குள்ள இருந்து பக்குவப்படுத்தப்பட்டு ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழக்கூடிய தேவ ஜனங்கள் தான் இந்த ஆண் பிள்ளை. அல்லேலூயா. சபைக்குள்ள இருந்து வளர்ந்து ஆண்டவருடைய முத்திரையை பெற்று ஆண்டவருக்காய் தங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இந்த ஆண் பிள்ளை. அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள எல்லா சபைக்குள்ளையும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்களா இருந்தாலும் சபை. அல்லேலூயா. உலகத்தில் இன்றைய நாளை பார்க்கும் பொழுது ஏராளமான சபைகள் இருக்கிறது. ரோமன் கத்தோலிக், புரட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்துகள், இப்படி பலவிதமான சபைகள் ஏராளமாக உலகெங்கும் பரம்பி இருக்கிறது. ஆனால் சபைக்குள்ள எல்லா சபைக்குள்ளேயும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக, இயேசுவை பற்றிய சாட்சிக்காக, இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்வதற்காக துடிக்கிற ஒரு கூட்டம் சபையில இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சபை அதை ஏன்னா அவர்களை கொல்லும்படி அவரை அழிக்கும்படி அவர்கள் உருவாக கூடாது என்று சொல்லி உபத்திரப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலை. எப்படி நாங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைமையில் 7 முடிவுடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அல்லேலூயா. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைமையில் 7 முடிகளையும். தலை 7, கிரீடம் 7. அல்லேலூயா. 7 தலையில 7 கிரீடம். ஆனா 10 கொம்பு இருக்கு. எத்தனை கொம்பு? அதிகாரம். கொம்பு என்ற அதிகாரம். கொம்பு அதிகாரத்தை குறிக்கிறது. இப்ப 10 கொம்பு இருக்கிறது அந்த வலு சர்ப்பத்துக்கு. 7 தலை இருக்கிறது. 7 தலையில 7 கிரீடம் இருக்கிறது. 10 கொம்பு இருக்கிறது. அது ஒரு வலு சர்ப்பம். அப்ப இந்த வலு சர்ப்பத்தை குறித்து சொல்லுகிற பொழுது பிசாசுகள், சாத்தானும் அவருடைய தீய ஆவிகளும் உலகத்தில் உள்ள 7 ராஜ்யங்கள், பெரிய ராஜ்யங்களை தன் கைக்குள் கொண்டு வந்து அவர்கள் ராஜாங்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக கிரீடங்கள் சூடியிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 10 கொம்புகள் இருக்கிறது. 7 நாடுகள் தான். ஆனா அதிகாரத்துல 10 கொம்புகள். அல்லேலூயா. 10 கொம்புள்ள ஒரு வலு சர்ப்பம். அதாவது பிசாசுகள் மனித ஆளுகைக்குள் நுழைந்து ராஜ்யங்களை கைப்பற்றி 10 அதிகார மையங்களை கைப்பற்றி அப்படி ஜனங்களுக்குள்ள ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறது.
ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிற அந்த மிருகத்தின் ஆவியை தாங்க வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுகிறது? அதன் வானத்தின் நட்சத்திரங்கள் மூன்றில் ஒருவனை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று. பிரசவத்திலே அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவருடைய பிள்ளையை பட்சித்துக் போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு என்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அது எதிரே நின்றது. எப்போ பிரசவ வேதனைப்பட்டு இந்த பிள்ளை பிறந்த உடனே அதை பிடித்து கொன்றுவிட வேண்டும் என்று இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வானத்தின் நட்சத்திரங்கள்ல மூன்றில் ஒரு பங்கு இழுத்து போட்டது. அப்போ விசுவாசிகள் நாம், ஊழியக்காரர் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வானத்தின் நட்சத்திரங்கள் போல் பிரகாசிக்க வேண்டிய தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளை அது தோற்கடித்து பூமியிலே விழத்தள்ளிற்று, பூமிக்குரியவர்களாய் மாற்றிவிட்டது. அந்த வலு சர்ப்பம் ஒரு காரியத்தை சாதித்துக் கொண்டிருக்கிறது. அது வானத்தின் நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்க வேண்டிய ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை அந்த ஸ்தானத்திற்கு போக விடாதபடிக்கு மாம்சத்துக்குரியவர்களாய், காமமோ இச்சை உள்ளவர்களாய், பணாசை பொருளாசை உள்ளவர்களாய், மனம் போல ஜாலியாக வாழலாம் என்று சொல்லி நிர்விசாரமாயிருந்து பொறுப்பற்றவர்களாய் மாற்றி உதவாக்கரைகளாக்கி அவர்களை கீழே விழத்தள்ளிற்று. அப்படிப்பட்ட சாதனை படைத்துக் கொண்டு சபைக்குள்ளிருந்து பக்குவப்படுத்தி, சபைக்கு உள்ளே இருந்து பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த ஆண் பிள்ளையை, அந்த ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை, கர்த்தருக்காய் வாழ வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை கைக்கொள்ள வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று துடிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களும் சபைக்குள்ள இருந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வேதம் சொல்லுகிறது, சகல ஜாதியிலும் இருப்புக்குள் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். இது ஆண் பிள்ளை. ஆண் பிள்ளைனா ஆண்டவரை பரிசுத்தாக பெற்று ஆண்டவருக்காய் வாழ்ந்து ஆண்டவருக்காய் சாதிக்கிற ஒரு ஆண் பிள்ளை. அல்லேலூயா. ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை, சகல ஜாதியில் இருப்புக்குள் ஆளுகை செய்கிற ஆண் பிள்ளை. அந்த ஆண் பிள்ளை என்பது என்ன, எதை குறிக்கிறது? சில பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்து பாவத்தை எதிர்த்து, பிசாசை எதிர்த்து, கர்த்தருக்காய் பரிசுத்தமாய் இருந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை பாதுகாத்து வைராக்கியமாய் இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சகல ஜாதியில் இருப்புக்கோளால் ஆளுகை செய்கிறவர்கள். 1000 வருட அரசாட்சியில அவர்கள்தான் தேசத்தின் அதிபதிகளாய் இருப்பார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்கள் தேசத்தில் ஆளும்படியாக பூமி எங்கு அவர்களை ஏற்படுத்தி அவர்கள் இருப்பு கோளால் ஜனங்களை ஆளுகை செய்வார்கள். சொன்ன சொல்லுக்கு ஜனங்கள் கட்டுப்பட்டு நடக்கும். எந்தவித பாவமும் செய்யக்கூடாது. ஒருத்தர் அன்பாய் இருந்து அன்பை விளைய செய்யும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை, ஒரு 1000 அரசாட்சி. அந்த அரசாட்சியில ஆண்டவரும் ஆண்டவருக்காய் வாழ்ந்த அந்த ஆண் பிள்ளை போன்றவர்கள், ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்த அவர்கள் தேசத்தை ஆளுகை செய்வார்கள், இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். அவர்களுக்கு கீழே ஜனங்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய பிள்ளை தேவனத்துக்கு, அவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஆண் பிள்ளை, அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் அந்த காரியம் தான் ரகசிய வருகை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரகசியமாக ஆண்டவர் வந்து அந்த ஆண் பிள்ளைகளை பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்கிறார்.
அவர்தான் பூமியில ஆளக்கூடியவர்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்திரீயான வனாந்திரத்துக்கு ஓடிப்போனாள். அங்கே 1260 நாள் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டோ இருந்தது. அப்ப கைவிடப்பட்ட ஜனங்கள் ஆண் பிள்ளை போல வாழாம ஏனோதானோ என்று வாழ்ந்து இருந்த ஒரு கூட்டமும் சபையில இருந்தது. அல்லேலூயா, அவங்க எல்லாம் இப்போ உபத்திரவ பாதையில போனாங்க. அந்த அவள் வனாந்திரத்துக்கு போயிட்டா. அல்லேலூயா, வனாந்திரம் என்பது உபத்திரவமான ஒரு பாதை. வனாந்திரத்துல ஆகாரம் கிடைக்காது, வனாந்திரத்துல தண்ணி கிடைக்காது, வனாந்திரத்துல வறட்சி இருக்கும், ஆவிக்குரிய வறட்சி. அல்லேலூயா, இப்ப அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு உபத்திரமான காலகட்டத்துக்குள் போய்விட்டாள். அவளை போஷிப்பதற்காக தேவன் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அந்த இடத்துல அந்த சபை இருந்தது. மீதியான கைவிடப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காய் வைராக்கியம் ஆளாம சபைக்குள்ள இருந்து ஏனோதானோ என்று வாழ்ந்த ஜனங்கள் இருந்தார்கள். இப்ப அவங்க தான் உபத்திரவத்துல மாட்ட போறாங்க. அல்லேலூயா, வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேல் அவளை சேர்ந்த தூதரும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பத்தை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தை மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இப்ப இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. வானத்தில் ஒரு யுத்தம் உண்டாகிறது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் வானத்தில் இருக்கு. அல்லேலூயா, வானத்துல என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கும் பூமிக்கு இடையே வானமண்டலத்தில் கூடு கட்டி அங்கே விசாசிகள் வாழ்ந்து வருகிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். அந்த பொல்லாத ஆவி என்ன செய்யுதுன்னா, இங்கேருந்து பரிசுத்தவான்கள் போகாதபடிக்கு, பரிசுத்தவான்கள் மேல பரலோகத்துக்கு போகாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் அந்த பேய்பிசாசுல வான மண்டலத்துல இருக்கு. இப்ப என்ன நடக்குன்னா, ஒரு யுத்தம் வானத்தில் உண்டாகிறது. அப்ப வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் மிகாவேலும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள். யுத்தம் பண்ணி வானமண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளை கீழே தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா, அப்ப ஆண் பிள்ளை பரலோகத்துக்கு போது எளிதாகிவிட்டது. அல்லேலூயா, அப்போ வானத்திற்கு பொல்லாத ஆவிகளை அடித்து பூமிக்கு தள்ளப்பட்டது. ஆண் பிள்ளைகள் எளிதாக பரலோக ராஜ்யத்துக்கு போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தில் அவர் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. அப்போ வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருந்த இடம், அப்போ வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருந்த இடம் இப்ப இல்ல. எப்பன்னா இனிதான் அது நடக்க போகுது. அல்லேலூயா, இனிமேல் தான் அந்த சம்பவம். இதுல நடக்க போகிற சம்பவங்களை தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்துகிற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, உலக மனத்தை மோசம் போன்ற பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படும். மோசம் போக்குதல் யாருன்னா மனிதர்களை, பெரியவர்கள் சிறியவர்கள், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரையும் மோசம் போக்குகிறவன் சாத்தான். எப்படிப்பட்டவன்? சாத்தானின் தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மனிதர்களை மோசம் போக்குகிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுக்கிற ஆவிகள், அவர்களை திசை திருப்பி உதவாக்கரையான விக்கிரங்களை கொண்டு நிறுத்துகிற ஆவிகள், ஒரு போலியான மதத்தை ஸ்தாபிக்கிற ஆவிகள், உண்மையான ஆண்டவரை பின்பற்ற விடாமல் போலியான மதத்தை ஸ்தாபித்து அதுல பொய் பிராணி பித்தலாட்டம், பண ஆசை, பொருளாசை, காம மோக இச்சை இப்படிப்பட்டவர்களை செலுத்தி போலியாக ஜனங்களை வாழ வைக்கிறதான
அந்த மோசம் போக்குற ஆவிகள், அல்லேலூயா, மோசம் போக்குற ஆவிகள். அது பெரிய வருஷம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விட தள்ளப்பட்டது. அதனோடு அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்படி வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் அளவையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவு பகல் தம்முடைய தூதனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு மேன்மையான ஒரு காரியம் நடந்து விட்டது. அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. நம்முடைய கிறிஸ்துவின் அதிகாரம், தேவனுடைய வல்லமை, இனி பரிசுத்தவான்களுக்குரிய பிரச்சனை விடுதலை, இவை எல்லாவற்றையும் அறிவிக்கிற அந்த தேவதூதன் இப்படிப்பட்டதான சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பலவீனமானவர்களை அவன் பாவம் செய்ய தூண்டி அவரை குற்றமன சாட்சிப்படுத்தி குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. இப்ப எதிராக பிசாசு நம்மை பாவத்தில் தள்ளி பாவத்தில் இருத்தி, இவன் இந்த பாவம் செய்தவன், இந்த துரோகம் செய்தவன், இவனுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கவில்லையா என்று சொல்லி அங்கே ஓயாமல் குற்றம் சாட்டுகிறவன், ஒருவரை ஒருவர் விட்டு குற்றம் சாட்டுகிறவன். ஒரு பாவத்தை ஒருத்தரை செய்ய வைப்பான், அதை ஒருத்தரை பார்க்க வைப்பான். அல்லேலூயா. இந்த விசாசமை குற்றப்படுத்தும், அந்த பார்க்கிறவனும் குற்றப்படுத்துவான். அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்ட ஒரு சம்பவம். உடனே குற்றம் சாட்டி உடனே அது 4 பேர் சாட்சி வச்சிருப்பான். அவன் இவனை குற்றம் சாட்டுவான், இவன் அவனை குற்றம் சாட்டுவான். இப்படி குற்றம் சாட்டுகிற சூழ்நிலை. அப்போ குற்றம் சாட்டுகிறவன் கால தள்ளப்பட்டு விட்டான். ஏனே மேல போய் குற்றம் சாட்டுகிற வேலை இல்லை. அல்லேலூயா. குற்றம் சாட்டுகிற பிசாசில் கீழே தள்ளப்பட்டு விட்டது. வான மண்டலத்திலிருந்து அவன் குற்றம் சாட்டி கொண்டிருக்க மாட்டான். அங்கே ஜனங்களுக்குள்ள அங்கே குற்றம் சாட்டுதல் இராது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மரணம் நேரிடையாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை போராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடைகளா இருந்தால் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? மரணம் நேரிடைகளா இருந்தாலும் இப்போ உன்னை கொண்டுருவேன், ஆளை வச்சு நானே கொண்டுருவேன், இல்ல ஆளை வச்சு கொண்டுருவேன் பிசாசு உங்களை மிரட்டினால் நீங்க அதுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. என் உயிரே போனாலும் இயேசுவுக்காக நான் துணிந்து வாழுகிறேன். அல்லேலூயா. தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் ஜெயித்தார்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுகிறது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுது? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தருகிறார். இந்த வசனத்தை நாம வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம இயேசுவின் ரத்தத்துல பாவத்தை கழுவிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. பாவத்தை கழுவுதுல சோர்ந்து போய் தளர்ந்து விழுந்துடக்கூடாது. பாவத்தை அறிக்கை பண்ணி எழும்பணும். எழும்புறவன் ஜீவன் உள்ளவன். அல்லேலூயா. சோர்ந்து பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமாயிராது என்று வேதம் மறுபடியும் எழுந்து நீங்க அடிக்க வேண்டிய சாத்தானத்தான். அல்லேலூயா. நீங்கள் எழும்பி சாத்தானை மறுபடி அடிக்கிறீர்கள். நீங்கள் எழும்பி சாத்தானை மறுபடி அடிக்கிறீர்கள். நீங்கள் சோர்ந்து போயிட்டனா உங்கள் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்க மாட்டார். அப்ப இயேசுவின் ரத்தத்துல பாவரிக்கை செய்து சாத்தானை அழிக்கும்படியாக நீங்க எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ வசனத்தையும் கை கொண்டு வசனத்துக்கு சாட்சியாக இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை தாழ்ந்து போக விட மாட்டேன், உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாவத்தினால் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, சோர்ந்து ஆண்டு விட்டு விலகாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்க ஆத்மா ஸ்டடியா வச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மரணம் நேர்வாய்வு பயப்படக்கூடாது. அப்படி இருந்தா நாம சாத்தானை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வசனங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென்.